தமிழக வெற்றி கழகத்தோட 3ஆம் ஆண்டு துவக்க நாள். மீன்ஸ் கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. அது நேத்து ரொம்ப விமர்சையா கொண்டாடப்பட்டுச்சு. தாவேகா தலைவர் விஜய் அந்த விழா சிறப்பிச்சாரு பேசி. ஸோ இப்போ ஃபேக்ட் என்னன்னா, ஆக்டர் விஜய்க்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையே இல்ல ஆக்சுவலா. ஐ வாண்ட் டு டாக் அபௌட் பொலிட்டிஷியன் விஜய். இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் டியூரிங் வேட்டைக்காரன் அண்ட் சுறா பீரியட் அப்போ எஸ். ஏ. சந்திரசேகர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. தளபதி விஜய் விச் மீன்ஸ் அப்போ இளைய தளபதி விஜய் அவரோட 40வது வயசுல அரசியலுக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ ஸோ அந்த பீரியட்ல இளைய தளபதி விஜய் காங்கிரஸ் ஹெட் ராகுல் காந்தி நேரா பார்த்து பேசியிருந்தா கூட நியூஸ் அடிப்படிச்சு. இன்ஃபேக்ட் அவர் அஃபிஷியலா பார்த்தாரு. டெல்லி போய் காங்கிரஸ் லீடர், அப்போ யூத் லீடர் ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்தாரு. தென் அவருடைய படம் காவலனுக்கு ரிலீஸ் பண்ண சொல்ல தேட்டர்ஸே கிடைக்கல. அப்போ ரூலிங் கவர்மெண்ட் விச் மீன்ஸ் டிஎம்கே அப்போ ரூலிங் கவர்மெண்ட்டாக இருந்தாங்க. அப்போ அவங்க நிறைய அவரை இடையூறு பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய நியூஸ் பரவி இருந்தது. ஸோ காவலன் செகண்டரி தேட்டர் தான் ரிலீஸ் ஆச்சு. மீன்ஸ் அப்பெல்லாம் எல்லா தேட்டரும் படம் ரிலீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அம்பத்தூர் வாக்கி ரிலீஸ் ஆக வேண்டிய காவலன் பாடி மாருதி தேட்டர் ரிலீஸ் ஆகுது. தென் அந்த ஃபேக்ட்க்கு அப்புறம் தளபதி விஜய் மீன்ஸ் இளைய தளபதி விஜய் ஏடிஎம்கே தன்னோட ஆதரவு தெரிவிச்சாரு. அது தென் வேலாயுதம் படத்துல அதை ஒரு சீனா வச்சு பண்ண ஆணும் கட்சிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு அடுத்த படங்கள்லாம் ஈஸியாக ரிலீஸ் ஆச்சு. தென் அனதர் டைம் ப்ராப்ளம் ஸ்டார்டட் ஆக்சுவலா. அவர் எஸ்எஸ்சி எப்போ ஒரு பாலிடிக்ஸ் வருவார்னு சொன்னாரோ அப்போதே ஒரு திரைப்படங்களுக்கு பிரச்சனை வர தொடங்கிடுச்சு ஆக்சுவலா. ஸோ 2013ல தலைவா படம் அவர் நடிக்கிறாரு. தலைவா படத்துல ஒரு டைம் டு லீட் அப்படின்ற ஒரு டேக்லைன் யூஸ் பண்றாரு. ஸோ அதனால அப்போதைய ரூலிங் கவர்மெண்ட் அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு படத்தோட ரிலீஸ் டேட்டை தள்ளி வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆனது ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு நிறைய நாட்களுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. படம் எதிர்பார்த்த வெற்றி பெறல. பட் விஜய் அவார்ட்ஸை விஜய் ஓப்பனாகவே சொல்லியிருந்தாரு, எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம் தலைவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போதுமே விஜய் படத்துக்கான எதிர்ப்புகள் அதிகமாயிடுச்சு. தென் 2014 பிரசன்ட் பிஎம் நரேந்திர மோடி அப்போ பிரதமர் வேட்பாளராக இருந்தாரு. அவரு சென்னை வந்து விஜய் டைரக்டா அவரோட வீட்டில் பார்த்துட்டு கை குலுக்கிட்டு போனாரு. கத்தியும் கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு ஃபைனலா ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி. படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் டிஎம்கே ஆதரவு நடிகர், அப்புறம் அவர் தென் சூரா வேட்டைக்காரன் பீரியட் காவலன் பீரியட் அப்போல்லாம் அவர் காங்கிரஸை சேர போகிறதா பேச்சு. அதுக்கப்புறம் அவர் ஏடிஎம்கேக்கு ஆதரவு தெரிவிச்சார் 2011 எலெக்ஷன்ல. திருப்பி ஏடிஎம்கேல எதிர்ப்பு, நரேந்திர மோடியோட சந்திப்பு. கிட்டத்தட்ட 2 திராவிடன் கட்சியும் பார்த்துட்டாரு, 2 நேஷனல் பார்ட்டியுமே ஒரு கூட ஒரு கனெக்ட் வந்துருச்சு. 2014 கத்தி ரிலீஸ்க்கு அப்புறம் நாம் தமிழ் கட்சியோட சப்போர்ட் பயங்கரமா விஜய்க்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு நாம் தமிழ் கட்சி சீமானை எப்போ தெரியும் அப்படின்னா கத்தி ரிலீஸ் அப்போ தான் தெரியும். நான் அப்போ தான் சீமானை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். தென் 2017 மெர்சல் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல டைரக்டாவே விஜய் ஜிஎஸ்டி ரொம்ப அதிகமா வாங்கப்படுது, மற்ற சிங்கப்பூர் மாதிரி கண்ட்ரி ரொம்ப கம்மியா தான் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் படத்துல சொல்லியிருந்தாரு. அது ஒரு பெரிய டாபிக் ஆச்சு. அப்போதைய பிஜேபி லீடர் தமிழிசை சவுந்தரராஜன் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி படத்தோட ரிலீஸுக்கு பயங்கரமான பிரச்சனை பண்ணாங்க. எனக்குமே தமிழிசை சவுந்தரராஜன் மெர்சல் இஷ்யூ அப்பதான் தெரியும். தென் 2018 சர்க்கார் கிட்டத்தட்ட படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அப்போதைய கவர்மெண்ட் ஏடிஎம் கவர்மெண்ட் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது நிறைய விஷயத்துல. ஸோ இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு விஜய் பாலிடிக்ஸ் வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ வர போறாரு அப்படின்ற மட்டும் தான் விஷயம். தென் தென் கொரோனா ஷட் டவுன், எவ்ரி திங் இஸ் ஷட் டவுன். தென் 2020 ரிலீஸ் ஆக வேண்டிய மாஸ்டர் வெயிட் பண்ணி 2021 ரிலீஸ் ஆச்சு. அப்போ கொரோனா இஷ்யூஸ் இருந்ததுனால 50% தான் ஆக்குபன்சி இருந்துச்சு தேட்டர்ல. பட் அப்போதைய முதல்வர் திரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் ரிக்வஸ்டின் பேர்ல 100% தேட்டரை ஃபுல் பண்ண அனுமதி கொடுத்தாரு. தென் 2021 சட்டமன்ற எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் அப்போ விஜய் ஓட் போட சொல்ல அவர் ரெட் பிளாக் சைக்கிள்ல போனதுனால அவரு டிஎம்கே ஆதரவு அப்படின்னு இப்போ தாவேக்கால முக்கிய உறுப்பினராக இருக்க பதவியில இருக்கு ஆதவ அர்ஜுனா ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த டைம்ல அது ஒரு பெரிய டாக் ஆஃப் தி டவுனா இருந்துச்சு. விஜயோட ஆதரவு டிஎம்கே தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டாக் ஆஃப் தி டவுனா இருந்தது. தென் ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆன் 2024 பிப்ரவரி 2 அப்போ ட்விட்டர்ல அஃபிஷியலா விஜய் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. நான் என்ன படம் நடிக்க போறது இல்லை, இன்னும் ஒரே ஒரு படம் தான் நடிக்க போறேன். ஹெச் வினோத் டைரக்ஷன்ல நான் ஒரு கட்சி தொடங்க, அந்த கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ பார்ட் 1 வீடியோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் விஜய் பாலிடிக்ஸ் வீடியோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவருக்கு ஏற்பட்ட பொலிட்டிக்கல் எதிர்ப்புகள் என்னென்ன, ஆஃப்டர் டிவிக்கு ஓப்பன் பண்ண பிறகு அவருக்கு ஏற்பட்ட பொலிட்டிக்கல் எதிர்ப்புகள் என்னென்ன, அதுக்கு அவர் எப்படி ரிப்ளை பண்ணியிருக்காரு இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஆர்வன் ஃப்ரம் ஏஆர்கே டாக்கீஸ். பை, டேக் கேர்.